إنا أنزلنا إليك الكتاب بالحق لتحكم بين الناس بما أراك الله ولا تكن للخائنين خصيما واستغفر الله إن الله كان غفورا رحيما ولا تجادل عن الذين يختارون أنفسهم إن الله لا يحب من كان خوانا أثيما يستخفون من الناس ولا يستخفون من الله وهو معهم إذ يبيتون ما لا يرضى من القول وكان الله بما يعملون محيطا ها أنتم هؤلاء جادلتم عنهم في الحياة الدنيا فمن يجادل الله عنهم يوم القيامة أم من يكون عليهم وكيلا صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரையிலே 329வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். 2 வார கால இடைவெளிகளுக்கு பின்னால் இந்த திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரையை தொடங்குவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அல்லாஹ் ரசூலுக்கு எல்லா விதமான புகழும் உண்டாகட்டுமாக. கடைசியாக நாம் சூரத்து நிசாவினுடைய 104, 105 வசனங்களுக்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா போர்க்களத்திலேயும் தொழுகை கடமையாக ஆக்கப்படுகிறது. போர்க்களத்திலே போர் செய்யக்கூடிய சஹாபாக்கள் எப்படி தொழ வேண்டும் என்பதற்குண்டான ஒரு அழகான ஒரு விளக்க முறையை அல்லாஹு தஆலா சொல்லி காண்பித்தான். பயணத்தில் தொழுகைனாவே எத்தனை ரக்காயத்து தான்? 2 ரக்காயத்து. 2 ரக்காயத்து தொழுகிற போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இமாமா நிற்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? அல்லாஹு அக்பர் என்ன செய்வாங்க? லுஹுருடைய தொழுகை என்ன செய்வாங்க? தக்பீர் கட்டிடுவாங்க. எத்தனை ரக்காயத்து? 2 ரக்காயத்து. பின்னால் இருக்கக்கூடிய சஹாபாக்கள்ல பாதி பகுதியினர் என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் என்ன செய்வாங்க? தொழுகுவாங்க. மீத பாதி இருக்கக்கூடியவங்க எதிரிகளுக்கு முன்னோக்கி என்ன செய்வாங்க? நின்றுட்டு இருப்பாங்க. 1 ரக்காயத்து பூர்த்தியான உடனே, 1 ரக்காயத்து பூர்த்திங்கிறது எப்போ வருதுங்க? சஜிதாவுக்கு போனதுக்கு அப்புறம். சஜிதாவிலிருந்து எழுந்திருக்கிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? 2வது ரக்காயத்துக்கு எழுந்திருச்சிருவாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் என்ன செய்வாங்க? போராளிகளுக்கு எதிரே இருக்கக்கூடிய காஃபிர்களுக்கு எதிர்பக்கம் போயிடுவாங்க. அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சஹாபாக்கள் என்ன செய்வாங்க? அடுத்த ரக்காயத்துல என்ன செய்வாங்க? தேர்ந்துக்குவாங்க. இப்ப அவங்க 1 ரக்காயத் தொழுதிருக்கிறாங்க. இங்கு கலந்திருக்கக்கூடிய சஹாபாக்கள் முதல் ரக்காயத்துல என்ன செஞ்சிருக்காங்க? சேர்ந்திருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எத்தனை ரக்காயத்து? 2வது ரக்காயத். இப்ப இவங்க என்ன செய்வாங்க? 1 ரக்காயத்தை பூர்த்தி ஆக்கணும்னா இவங்க என்ன செய்வாங்க? வெளியே போயிடுவாங்க.
ஒரு ரக்காத் தொழுது இருக்கிற அந்த சஹாபாக்கள் திரும்ப வந்து அந்த ரக்காத்தை பூர்த்தி ஆக்குவாங்க. இவங்க வெளியே போனாலும் அவங்க என்ன செய்வாங்க, தொழுகையை பூர்த்தி ஆக்கணும். இதுதான் போர்க்களத்திலையும் தொழுகை என்னதுங்க, கடமை. அந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, தொழுகை விடுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. இந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யுங்க, நீங்க தொழுதுதான் ஆகணுங்கிறதுக்கு உண்டான ஒரு அழகான நடைமுறை சட்டத்தை என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொன்னான், ஃபைதா கதைத்துமுஸ் ஸலாத்த, தொழுகையை நிறைவேற்றி முடிச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்யுங்க, ஃபதுகுருல்லாஹ, அல்லாஹ் என்ன செய்யுங்க, நீங்க திக்ர் செய்யுங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க. தொழுது முடிச்சதுக்கு அப்புறமும் அல்லாஹ் என்ன செய்யுங்க, நீங்க திக்ர் செய்யுங்க. என்ன திக்ர் செய்யறது, முதல் திக்ர் என்னங்க, யா அல்லாஹ் இப்பேற்பட்ட போர்க்களத்திலையும் தொழுகுவதற்குண்டான இமாம் ஜமாத்தோடு தொழுகுவதற்குண்டான நசீபை கொடுத்த அல்லாஹ்வே உனக்கே புகழ் உண்டாகட்டும். என்ன செய்யுங்க, முதல் சுக்ரியா செய்யுங்க. அதுதான் முதல் திக்ர், முதல் திக்ர். அப்ப ஒவ்வொரு தொழுகையை தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் யாரை நினைக்கணும், அல்லாஹ் நினைக்கணும். எனக்கு இந்த தொழுகுவதற்குண்டான நசீபை கொடுத்த யார் தான் கொடுத்தா, அல்லாஹ் தான் கொடுத்தான். இந்த அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம நான் எங்க வந்திருக்க மாட்டேன், பள்ளிவாசலுக்குள்ள வந்திருக்க மாட்டேன், இமாம் ஜமாத்தோடு தொழுதிருக்க மாட்டேங்கிற ஒரு உயர்வான ஈமானிய உணர்வு வரணுங்கிறத என்ன செய்யறாங்க, அல்லாஹ்ல இந்த ஆயத்துல என்ன செய்யறான் சொல்லி காண்பிக்கிறான். அப்ப திக்ரு அப்படிங்கிறத பத்தி உண்டான செய்தி என்ன செஞ்சா நாம பார்த்தோம். வெறுமனே என்ன செய்யக்கூடாதுங்க, திக்ரு செய்யக்கூடாது. நம்மளுடைய திக்ருல என்ன இருக்கணும், ஒரு நியத்து இருக்கணும், ஏதேனும் ஒரு நியத்து இருக்கணும், ஹலாலான எண்ணத்திற்கு உண்டான நியத்து இருக்கணும். அப்ப நியத்திலேயே உயர்வான நியத்து என்னங்க, நியத்திலேயே உயர்வான நியத் என்ன தெரியுமா, யா அல்லாஹ் இந்த திக்ரின் மூலமாக உன்னை நான் அடையணும். உன்னை நான் யாரும் அடையிறதுக்கானே வந்திருக்கிறாங்க துனியாவுக்கு, அல்லாஹ் ரசூல் அடையிறதுக்கானே தானே வந்திருக்கிறோம். எதுவுமே இல்லாம வெறுமனே தஸ்பீஹ் என்ன செய்யக்கூடாதுங்க, உருட்டக்கூடாது. அல்லாஹ் 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 அல்லாஹ்னா அந்த அல்லாஹ்னு சொல்றதுல என்னப்பா யோசிக்கிற, என்ன நினைக்கிற, யாரை மையப்படுத்தி சொல்றங்கிறதுக்கு உண்டான ஒரு யக்கீன் என்ன செய்யணுங்க, அந்த திக்ரில் இருக்கணும். எதுவும் இல்லாம திக்ர் செய்யறதுங்கிறதுங்கிறத எது விதமான எதை அடைஞ்சுக்கணுமோ அதை என்ன செய்ய மாட்டோம், நாம அடைந்து கொள்ள மாட்டோம்ங்கிறதையும் முஃபஸ்ஸிருங்க என்ன செஞ்சாங்க, சொல்லி காண்பிச்சாங்க. அப்ப திக்ர் செய்வதன் மூலமாக ஒருத்தர் என்ன செஞ்சாரு, அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அடைஞ்சுக்கிட்டாருங்கிறதுக்கு உண்டான செய்தியை பார்த்தோமா இல்லைங்களா. என்ன செஞ்சிருக்கீங்க, அல்லாஹ் எனக்கு கேட்டதெல்லாம் கொடுத்துட்டான், கடைசியா ஒரு திக்ர் செஞ்சுட்டு இருக்கிறேன், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். எதுக்காக திக்ர் செய்றீங்க, உலகத்தினுடைய ஹதீஸ் கலை வல்லுனுடைய மாமேதை அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி பார்க்கணுங்கிறதுக்கான என்ன செய்றேன், நான் திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி இவரை வந்து பார்த்தாங்களா, இவர் அவரை போய் பார்த்தாங்களா? அப்ப திக்ருக்கு உண்டான வேலை என்னதுங்க, இருக்குதா இல்லைங்களா? எப்படி வந்தாங்க, கழுத்தை பிடிச்சிட்டு வந்து எப்பா பள்ளிவாசல படுக்கிற இடம் கிடையாது, இங்க வந்து நில்லு. என்னங்க வித்தியாசமா திக்ர் செய்றீங்க, என்ன ஒரே ஒரு திக்ர் தான், ஹதீஸ் கலை வல்லுனர் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி பார்க்கணுங்கிறதுக்கு. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். சும்மாவா திக்ர் செஞ்சிருக்கீங்க, இவ்வளவு பெரிய திக்ருக்கு நீங்க வந்து பார்க்க தேவை. அல்லாஹ் என்ன செஞ்சானுங்க, இழுத்து கொண்டு வந்து வாசப்படியில விட்டுட்டான், பாத்துக்கப்பா இவர் தான் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி. அப்ப அல்லாஹ்வுடைய சமூகத்துல திக்ர் செய்யறதுங்கிறது ரொம்ப விதமான உயர்தரமானது. அந்த திக்ர்ல என்ன வேணுங்க, ஒரு நியத்து வேணும். இது இப்படி நியத்தோடு செய்கிற போது என்ன செய்யறோம், நம்ம அல்லாஹ்வுடைய சமூகத்தில் அதற்குண்டான பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோங்கிறதுக்குண்டான செய்தியை தான் நம்ம என்ன செஞ்சோம், நம்ம கடைசியாக பார்த்தோம். ஒரு வாரம் ஈதுல் அல்ஹா பக்ரீத்தினுடைய திருநாளா போச்சு, இன்னொரு வாரம் யோமுல் ஆஷுரா உடைய முஹர்ரத்தினுடைய நாளா போச்சு. அது 2 நாள்லயே நம்மளுடைய தஃப்சீர் பயான் நடைபெறல. இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் அல்லாஹு தஆலா ஆரம்பத்தில் முனாஃபிகீன்களை பற்றி பேசிக்கிட்டே வந்தான். நம்மளே நினச்சிருந்துருப்போம், என்ன அல்லாஹ் தஆலா திரும்ப திரும்ப மடக்கி முனாஃபிகீன்களை பற்றியே பேசுகிறானே. அப்படி பேசிக்கொண்டே வருகிற போது அல்லாஹ் தஆலா போர்க்களத்தில் நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறை விஷயத்தை என்ன செஞ்சானுங்க, அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். தவறா ஒருத்தரை கொலை செஞ்சுட்டா என்ன தண்டனை அப்படிங்கிறத சொன்னான். போர்க்களத்தில் கலந்து கொள்வதனால என்ன பெரிய நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத சொன்னான். ஹிஜ்ரத்து போகிறதுனால என்ன நன்மை கிடைக்குதுங்கிறத பற்றி பேசினான். நிறைய சட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா இடையில பேசிட்டு திரும்பவும் யாரும் பக்கம் வர்றாங்க, முனாஃபிகீன்களை பற்றி என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா பேசி காண்பிக்கிறான். முனாஃபிகீன்கள் இருக்கிற குணங்கள்லயே கெட்ட குணம் என்னங்க, சொன்னா போய் சொல்லுவான். அப்புறம் முனாஃபிகீன் இருக்கிற குணங்கள்லயே கெட்ட குணம் என்னன்னா நம்பிக்கை துரோகம். என்னதுங்க, நம்பிக்கை துரோகம். அவன் ஆக்சுவலா அவனுடைய நடைமுறையே என்னதானுங்க, நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை துரோகம்னா என்னங்க, முன்னால பாக்குறப்ப அஸ்ஸலாமு அலைக்கும்வார், வெளியே போனப்போ அவரை பத்தி திட்டுவார், அவரை பத்தி தவறா சொல்லுவார். இதுதான் நம்பிக்கை துரோகத்துல முனாஃபிக் செய்யற முதல் படித்தரம்.
இந்த முனாஃபிக்கினுடைய ஒரு மிக மோசமான ஒரு கெட்ட குணத்தை அல்லாஹ் தஆலா இந்த சூரத்து நிசாபினுடைய 106வது வசனத்தில் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா பேசி காண்பிக்கிறான். எதை சொல்வதற்காக வேண்டி நாடி வந்திருக்கிறோமோ அதை நிறைவாக சொல்வதற்கு உண்டான தௌஃபீக் அல்லாஹ் தஆலா எனக்கு தந்தருள்வானாக. குணங்கள்லேயே ரொம்ப மோசமான குணம் ஒரு பழக்க வழக்கம் அப்படிங்கிறது திருட்டு. என்னதுங்க? திருட்டு. காசு காணா போச்சு, பொருள் காணா போச்சு, இடம் காணா போச்சு, லேண்டு காணா போச்சு, இருந்த லேண்டவே என்ன செய்யலாம், காணா போச்சு. 10 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா இது ஏன் இடங்கிறான். அவன் என்ன சொல்றான், ஏன் இடம். கல்யாண கூட்டத்தில் என்ன செஞ்சிருச்சுங்க, காசு காணா போச்சுங்கிறாங்க. கல்யாண வீட்டில் நகை காணா போச்சுன்னு சொல்றாங்க. எங்க கலட்டி வச்சிருந்தாங்க 15 பவுன் எங்க போச்சுன்னே தெரியல. யாரை போய் சந்தேகப்பட்டு கேட்கறது, சொல்றோமா இல்லைங்களா? அப்ப குணங்கள்லயே ரொம்ப மோசமான குணம் பழக்க வழக்கம் எதுனா திருட்டு. திருடியே பழக்கப்பட்டவங்களுக்கு அந்த திருட்டினுடைய பழக்கத்தை விடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அத அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல வேறு ஒரு கோணத்தின் மூலமாக சொல்லி இந்த சமூகத்திற்கு பாடமாக என்ன செய்யறாங்க, ஒரு செய்தியை சொல்றான். குண்டூசி திருடினவர் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு குண்டூசி என்னதுங்க, எத்தனை லட்சம் இருக்குங்க குண்டூசி? என்னங்க, இதுக்கு நீங்க காசுலாம் கொடுக்க முடியாது, ஒன்லி செக் தான் ஃபில் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. என்னங்க, ஒரு அமௌண்ட் கூடி போச்சு, என்னங்க 1 லட்சம் ரூபாய்க்கு மேல அமௌண்ட் வந்துருச்சு, இதுக்கு நாங்க என்ன செய்ய மாட்டோம், நாங்க கேஷ் டிரான்சாக்ஷன் கிடையாது, ஒன்லி என்னதான் செக் தான் கொடுக்கணும். இல்லைன்னா நீங்க நெஃப்ட் பண்ணுங்க, ஆர்டிஜிஎஸ் பண்ணுங்க, என்னமோ ஒன்று பண்ணுங்க. இப்ப வேல்யூ அப்படிங்கிறது பொருள் கூட 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 என்ன செய்யுங்க, வேல்யூ கூடுது. இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. குண்டூசி அப்படிங்கிறது வேல்யூ ரொம்ப தாழ்ந்தது. என்னதுங்க, ரொம்ப ரொம்ப பொருள் ரொம்ப வேல்யூ மதிப்பு குறைவானது குண்டூசி. இந்த குண்டூசி திருடினாலும் அந்த குண்டூசியை திருடினவரு நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்துல அல்லாஹ் தஆலா அந்த திருடின எந்த பொருளை திருடினாரோ அந்த பொருளோட அந்த மனுஷன் என்ன செய்வானாமா, அல்லாஹ் தஆலா எழுப்புவானாமா, அல்லாஹ் தஆலா எழுப்புவானாமா. எப்ப எல்லாரும் இப்படி எந்திரிச்சிருக்கிறாங்க, நீ என்னப்பா இப்படி எந்திரிக்கிற? இல்ல, உலகத்துல நான் திருடினேன், அந்த திருடினதை மனிதர்கள்ட்ட என்ன செய்யறேன், நான் ஒப்படைக்கல, அந்த திருட்டை நான் ஒத்துக்கவும் இல்லை. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுட்டான், என்னை மௌத்தாக்கிட்டா. அந்த மனுஷருக்கு அல்லாஹ் கொடுக்குற தண்டனை என்ன தெரியுமா, திருடின பொருளோடு என்ன செய்வார், எழுந்திருப்பாரு. எல்லாத்திலையும் சொல்லப்படும். உலகத்துல இவர் மறைச்சிட்டாரு, மறுமையில இவர் என்ன செய்யல, மறைக்க முடியல. உலகத்துல மறைச்சிட்டாரு. யாருப்பா திருடினா, யாரும் தெரியலைங்க. அவரு அங்கதான் நிற்பார், திருடினவர் அங்கதான் நிற்பார். ஆனா யாருக்கு என்ன செய்யல தெரியல. ஆனா அல்லாஹ் சொல்றான், மஹ்ஷர்ல என்ன செய்வேன், நானு அதை சமூகத்துக்கு வழிகாட்டி கொடுத்தது. சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள்கிட்ட கனிமத்து பொருள் வசூல் பண்றதுக்காண்டி உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன், ஜகாத்தினுடைய பொருட்களை வசூல் பண்றதுக்காண்டி அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன், சதகாவினுடைய பொருட்களை வசூல் பண்றதுக்காண்டி உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். போன நீங்க என்ன செய்யுங்கன்னா, எவ்வளவு வசூல் ஆச்சோ அதை கரெக்டா எனக்கு என்ன செய்யுங்க, நீங்க கணக்கு கொடுக்கணும். கரெக்டா என்ன செய்யணும், நீங்க கணக்கு கொடுக்கணும். கணக்கு கொடுக்கிற விஷயத்துல குண்டூசி தானே இது, என்ன இது இல்ல, இதை நான் ஜோப்புல வைக்கிறதுனால என்ன குறைஞ்சு போயிருப்போது அந்த கனிமத்து பொருள்ல, இதை நான் ஜோப்புல வைக்கிறதுனால அந்த ஜக்காத்து பொருள்ல என்ன குறைஞ்சு போயிரும் சொல்லிட்டு நீங்க அசால்ட்டாவோ கவனக்குறைவாக அதை நீங்க எடுத்து நீங்க உங்க ஜோப்புல வச்சிருந்தாலும் அதுக்கு நாளைக்கு என்ன செய்யணும், நீங்க தண்டனை கொடுக்கணும், அதுக்கு நீங்க கணக்கு கொடுக்கணும். அதனால இது விஷயத்துல நீங்க கணக்கு கொடுக்கிற போது என்ன செய்யுங்க, நீங்க சரியா கணக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப திருடினவனுக்கு என்ன தண்டனைங்க, கைய வெட்டணும், 30 கசையடி கொடுக்கணும். உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல ஒரு ஆள் என்ன செய்யறாரு, திருடிட்டார். ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டாரு, திருடிட்டார். திருடினதை கண்ணால பார்த்துட்டாங்க. யாரு, உமர் ரலியல்லாஹ். கண்ணால உமர் ரலியல்லாஹ் பார்த்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹ் கூப்பிட்டு கேட்டாங்க, என்னடா திருடுற, ஏன் முன்னாடியே திருடுற, கண்ணால நான் கண் கொண்டு பார்க்கறேன், என்ன திருடுற நீ? நானா திருடுறேன், அல்லாஹ் நானா திருடிட்டேன்டா. என்ன சொல்லிட்டார் அவரு? ஆமா, அல்லாஹ் நான்னா திருடிட்டேன், பிடிச்சி கட்டுங்கன்ட்டாங்க. யாரு, உமர் ரலியல்லாஹ். மஜ்லிஸ் கூடுனோன்னா ஆளுக்கு என்ன செஞ்சாங்க, 30 கசையடி கொடுக்க சொன்னாங்க. 30 கசையடி விழுந்துருச்சு. இப்போ ஆள் கையை வெட்டுங்கன்ட்டாங்க. யாரு, உமர் ரலியல்லாஹ். ஆளை கையை வெட்டுங்கன்னு அவர் கேட்டாரு. நியாயப்பிரகாரம் 30 கசையடி தான் கொடுக்கணும். இப்போ என்ன கூடுதலாக கையை வேற வெட்ட சொல்றீங்க? நியாயப்பிரகாரம் உனக்கு 30 கசையடி தான், கையை எதுக்கு தெரியுமா வெட்ட சொன்னேன்? உன் பழிய போய் யார் மேல போட்ட? நீ அல்லாஹ் மேல போட்டேல. பழிய யார் மேல போட்ட? அல்லாஹ் மேல போட்டல. அந்த அல்லாஹ் மேல போட்டதுக்கு உனக்கு தண்டனை இந்த கையை வெட்ட சொன்னேன்னு சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு. இப்ப மனுஷ வாழ்க்கையில திருடு அப்படிங்கிறது ரொம்ப மோசமானது.
திருட்டு அப்படிங்கிறது நம்மள்ட்ட இல்லைன்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்கிட்ட உம்மத்திட்ட சில பேர்த்திட்ட திருட்டு குணம் இருக்குதுன்றாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, என்னங்க நாயகமே திருட்டு? தொழுகை திருடர்கள் இருக்கிறாங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னதுங்க தொழுகையில திருடுறதுன்னா என்னங்க? என்னதுங்க? அவசர அவசரமா தொழுகிறது, பராக் பார்த்துக்கிட்டே தொழுகிறது, அங்கிட்டு இங்கிட்டு யோசிச்சுக்கிட்டே தொழுகிறது, இதெல்லாம் என்னதுங்க? தொழுகை திருடர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஇன்னக லம் துஸல்லி, நீ தொழுகலப்பா, திரும்பி தொழுகுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து. அப்ப இந்த மாதிரி ஒரு கெட்ட குணம் அப்படிங்கிறது யார்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா முனாஃபிகீன்கிட்ட இருந்துச்சு. இது எதுக்கு நான் இந்த செய்தியை சொல்றேன் அப்படின்னு சொன்னோம்னா, எடுத்தவொடனே இந்த செய்திக்குள்ள போனோம்னா ஏதோ அஜர்த்து ஒரு கதை சொல்றாரு போல தெரியும்னு போயிடும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு முனாஃபிக் இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு முனாஃபிக். அந்த முனாஃபிக் என்ன பண்ணான்னு சொன்னோம்னா, பக்கத்து வீட்டுக்காரருக்கு கனிமத்து பொருளின் மூலமாக ஒரு உருக்கு சட்டம் வந்துருச்சு. என்னதுங்க? கனிமத்து பொருளின் மூலமாக ஒரு உருக்கு சட்டம் வந்துருச்சு. அந்த உருக்கு சட்டையை இந்த முனாஃபிக் என்ன செஞ்சிட்டாரு? திருடிட்டாரு. என்ன செஞ்சாரு? திருடிட்டாரு. திருடி அவருடைய பையில என்ன செஞ்சிட்டாரு? போட்டுக்கிட்டு கடை வீதிக்கு போனவர் என்ன செஞ்சாருன்னா, கடை வீதிக்கு போய் கோதுமை வாங்கி என்ன செஞ்சிட்டாரு? அந்த பையில நெப்பிக்கிட்டாரு. உள்ளுக்குள்ள உருக்கு சட்டை இருக்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காண்டி கோதுமை வாங்கி என்ன செஞ்சிட்டாரு? நெப்பிக்கிட்டாரு. இப்போ உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? உருக்கு சட்டையும் இருக்குது, கோதுமையும் இருக்குது. இப்போ இந்த கோதுமை பைய அப்படிங்கிறது லைட்டா டேமேஜா இருக்கு, லைட்டா ஓட்டை இருக்கு. லைட்டா என்ன செய்யுது? ஓட்டை இருக்கு. இவர் வர்ற வழி பூரா அந்த கோதுமை என்ன செய்யுது? கொட்டிக்கிட்டே வருது. கோதுமை பூரா என்ன செய்யுதுங்க? கொட்டிக்கிட்டே வருது. இந்த திருடின ஆள் என்ன செஞ்சாண்டா, கோதுமையை வாங்கிக்கிட்டு உருக்கு சட்டையை கொண்டு போய் நம்ம வீட்டில் வச்சா பிரச்சனை ஆயிரும் சொல்லிட்டு ஒரு யூதன்ட்ட கொடுத்து வச்சிருந்தான். ஒரு யூதன்ட்ட உருக்கு சட்டையை கொண்டு போய் கொடுத்து வச்சிருந்தான். கொடுத்து வச்சுட்டு சொன்னா, இந்த உருக்கு சட்டையை வச்சுக்கங்க, நான் கேட்கறப்ப என்ன செய்யுங்க, நீங்க கொடுங்க, நான் கேட்கறப்ப கொடுங்க. யூதன் சொன்னா, அந்த காலத்துல ஒரு நடைமுறை பழக்கம் இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, நகையோ காசையோ பணத்தையோ பொருளையோ கொண்டு போய் யூதன்ட்ட ஒப்படைச்சு வைப்பாங்க. என்னங்க? ஒப்படைச்சு வைப்பாங்க. அது மாதிரி இவர் கொண்டு வந்து என்ன செய்யறாரு? நம்மள்ட்ட ஒப்படைச்சு வைக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த யூதன் என்ன செஞ்சான்னா, வாங்கி என்ன செஞ்சார்? உருக்கு சட்டையை வாங்கி வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டார். இவன் கொடுக்கறதையும் யூதன் வாங்குறதையும் சில பேர் என்ன செய்யறாங்க? கண்ணு கொண்டு என்ன செய்யறாங்க? பார்க்கறாங்க. பார்த்து என்ன செஞ்சுட்டாங்க? இவர் கொடுக்குறாரு, இவர் வாங்குறாரு, எனக்கு கொண்டு பார்த்தா உருக்கு சட்டை கொண்டு போய் வச்சாச்சு. போனவர் என்ன செஞ்சாரு? திரும்ப எங்க வர்றாரு? அவர் வீட்டுக்கே வர்றாரு. வந்தவன் என்ன செஞ்சாரு? போயிட்டார், வீட்டுக்குள்ள போயிட்டார். இப்ப இந்த உருக்கு சட்டைக்கு சொந்தக்கார பக்கத்து வீட்டுக்காரர் என்ன செய்யறாரு? வீட்டுக்குள்ள போறாரு. உருக்கு சட்டை என்ன செய்யலாம்? காணா போச்சு. உருக்கு சட்டைய காணா போச்சு. உருக்கு சட்டையை அங்கு இங்கு வீட்டில் தேடுறாரு, எங்கேயுமே காணாம். வெளியே வந்து பார்க்கறாரு, நாம தான் கனிமத்து பொருளா வாங்கிட்டு வந்து உள்ள வச்சோமே, அந்த உருக்கு சட்டை எங்கேயும் நம்ம போட்டுட்டும் போகல, யாருக்கும் ஒப்படைக்கவும் இல்லை. அப்ப வச்ச இடத்துல தான் இருக்கணும், எப்படி காணா போச்சு? அப்படியே ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இப்படி யோசிச்சு பார்த்துட்டு இப்படி பார்க்கறாரு. கீழே பூரா கோதுமை என்ன செய்யுது? கொட்டி இருக்குது. இந்த கோதுமை எங்க போகுதுன்னா பக்கத்து வீட்டுக்காருக்கு போகுது. எங்க போகுது? பக்கத்து வீட்டுக்காருக்கு போகுது. பக்கத்து வீட்டுக்காரன் தானே திருடன். போகுது. போனவர் கேட்டாரு, என் உருக்கு சட்டையை காணா, நீங்க எதுவும் பார்த்தீங்களா, எடுத்தீங்களா? அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் சத்தியமா நான் எடுக்கலன்ட்டான். என்ன சொல்லியிருந்துருக்காங்க? என்னங்க பார்க்கல, காணா போச்சுன்னா எங்கேயா தேடுங்க, எனக்கு பக்கத்து வீட்டில் வந்து என்கிட்ட வந்து வீட்டை தட்டி கதவை தட்டி கேட்குறீங்க நீங்க, நானும் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போறேன்னு சொல்லி இருந்திருக்கணும். அவன் என்ன சொன்னான்? அல்லாஹ் சத்தியமா நான் எடுக்கலன்ட்டான். இப்ப உருக்கு சட்டைக்கு சொந்தக்காரர் ஒரு முஸ்லீம், உருக்கு சட்டைக்கு சொந்தக்காரர் ஒரு முஸ்லீம். இப்ப திருடன இந்த முனாஃபிக்கும் வெளிரங்கத்தில் என்னதுங்க? முஸ்லீம் தானே. சரி யோசிச்சு பார்த்தாரு, இவரு எடுக்கலைன்னு. இப்படி குமிச்சு பார்த்தா அந்த கோதுமை அப்படியே போகுது ஒரு ரூட்டுக்கு. அப்படியே போறார் எங்க போகுது? யூத வீட்டுக்கு போகுது. யூத வீட்டுக்கு போனா அந்த கோதுமை போற பார்த்தா யூதம் உட்கார்ந்துருக்கிறான். யூதம் கூட சகாக்கள் என்ன செய்யறாங்க? உட்கார்ந்துருக்கிறாங்க. என்னோட உருக்கு சட்டை உனக்கு காணா போச்சு, நீங்க எது பார்த்தீங்களான்னு கேட்டு. ஆமா, இன்னும் மனுஷர் ஒருத்தர் வந்தாரு, அவருக்கு பேரு துஅமத் இப்னு பரீக்னு அவருக்கு பேரு. உருக்கு சட்டையை கொடுத்து வச்சிருக்கிறாரு, என்னட்ட தான் கொடுத்து வச்சிருக்கிறாரு, என் வீட்டில் தான் உருக்கு சட்டை இருக்குன்னு யார் சொன்னா? யூதன் சொல்லிட்டான். நல்லா விளங்கிக்கணும், யூதன் சொல்லிட்டான். இப்ப இவர் என்ன யோசிக்கிறாரு? நான் தான் அந்த ஆள்கிட்ட கேட்டுட்டு தான் நான் வந்திருக்கிறேன், துஅமத் இப்னு பரீக்கிட்ட கேட்டுட்டு தான் நான் வந்திருக்கிறேன். அவர் அல்லாஹ் சத்தியமா எடுக்கலன்னு சொல்றாரு, ஆனா நீ என்ன சொல்ற? அவர் தான் கொடுத்து வச்சிருக்கிறாரு சொல்ற. ரெண்டு பேத்துக்கு என்ன நடக்குது? வாக்குவாதம் நடக்குது.
வாக்குவாதம் நடந்த உடனே இந்த நம்ம ஆள் என்ன பண்ணாருண்டா, வா ரசூல்லாட்ட போலாம். யாரு? நம்ம முஸ்லீம் என்ன சொன்னாரு? வா ரசூல்லாட்ட போகலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசல் நின்றுட்டு கூச்சா மூச்சான்னு அங்க போய் பெரிய தர்க்கு நடந்துகிட்டு இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருந்து எழுந்திருச்சு வந்து வெளியே வந்துட்டாங்க. வந்துட்டு, என்னப்பா என்ன பிரச்சனை? நான் உங்களை போல ஒரு மனுஷன், என்னட்ட உங்க சந்தேகத்தை உங்க தீர்ப்பு கேட்கறதான வந்திருக்கிறீங்க. நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க, வாதி பிரதிவாதியத்தை கருத்தை சொல்லுங்க, நான் என்ன செய்யறேன், நான் உங்களுக்கு மத்தியில தீர்ப்பு சொல்றேன். நாயகமே இப்படிலாம் நடந்துச்சு நாயகமே. நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், அவர் அல்லாஹ் சத்தியமா திருடலேன்ட்டார். கோதுமை ரூட்டை பிடிச்சா அது எங்க போகுது? யூத வீட்டுக்கு போகுது. யூத வீட்டு என்ன சொல்றாருன்னா, இவர் தான் கொடுத்து வச்சேன்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. அவர் அல்லாஹ் சத்தியமா திருடுன்னு சொல்றாரு. எனக்கு சந்தேகமா இருக்குதுங்க நாயகமே, இந்த யூதன் தான் என் வீட்டுக்கு வந்து இந்த என்ன செஞ்ச உருக்கு சட்டையை திருடிட்டான். அதனால நீங்க என்ன செய்யுங்கண்டா, யாரு சொல்றா? நம்ம ஆள் சொல்றாரு. அதனால நீங்க என்ன செய்யுங்கன்னா, இவனை கட்டி போட்டு இவனுக்கு கசையடி கொடுத்து கையை வெட்டுங்கன்றார். யாரு? யூதன் கையை என்ன செய்யுங்க, நீங்க வெட்டிருங்க. இந்த முஸ்லீம் சொல்றாரு. இந்த யூதன் திரும்ப சொல்றாரு, நான் திருடல, என்னட்டு இருந்து இந்த துவமத்து பலிக்கு தான் கொடுத்து வச்சாரு, எனக்கு திருடணுங்கிற அவசியம் கிடையாது, எனக்கு அந்த உருக்கு சட்டை தேவையும் இல்லைன்னு என்ன செய்யறாரு யூதன் திரும்ப பேசுறாரு. இந்த முனாஃபிக்குகளுடைய இந்த நம்மால் என்ன சொல்றாருண்டா, இல்ல இவர் தான் திருடி இருக்கார், கையை வெட்டுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்க்கமா முடிவு செஞ்சுட்டு என்ன ஒருத்தரும் அவங்களுடைய கருத்தை பலமா சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்மால் என்ன செய்யறாருன்னா, கையை வெட்டுங்கன்னு என்ன செய்யறாரு, சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. தீர்க்கமா இவரை விசாரிங்கன்னு கூட என்ன செய்யல, சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் வெளியில் இல்லைங்க, நான் உள்ளுக்குள்ள போகிறேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, உள்ள போயிட்டாங்க. அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிட்டான். வெளியே நின்றுகிட்டு இருக்கிற நம்மால் என்ன நினைக்கிறாருண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஆளு என்ன நினைக்கிறேன், ரசூலுல்லாஹ் நம்ம ஆளுக்கு சாதகமா தான் யார் தீர்ப்பு சொல்லுவா? ரசூலுல்லாஹ் சொல்லுவான். யூதன் நமக்கு அதர் பார்ட்டி, நமக்கு எதிரான ஆளு. அதனால அவனுக்கு சாதகமா என்ன செய்ய மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க. அவன் திருடவே இல்லை என்றாலும் நம்ம பேச்சை கேட்டு நமக்கு சாதகமா தான் ரசூலுல்லாஹ் தீர்ப்பு சொல்லுவாங்களே ஒழிய அவனுக்கு சாதகமா என்ன செய்ய மாட்டாங்க, தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிட்டு சொன்னா, நாயமே உங்களுக்கு அழகான வேதத்தை கொடுத்துருக்கேன், லி தஹ்கும பைனன் நாசி பிமா அராக்கல்லாஹ், உங்களுக்கு கொடுத்திருக்கிற நேரான வழியின் பிரகாரம் நீங்கள் யோசனை செய்து அவங்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்க தீர்ப்பு சொல்லுங்க. வலா தகுல் லில் ஹாயினீன ஹசீமா, மோசடி செய்யவங்களுக்கு சாதகமாக நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்க போயிடாதீங்கன்னு என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கின உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சுதாரிச்சுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சுதாரிச்சுக்கிட்டாங்க. என்ன நடந்துச்சு, அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுட்டானுங்க, ஆயத்தை இறக்கி விளக்கி கொடுத்துட்டான். உண்மையிலேயே திருடனவர் இவரு கிடையாது, திருடனவர் ஆள் யாருங்க, அந்த துஅமத்து பரீக்கு தான் என்ன செஞ்சார், திருடுனவன் என்ன செஞ்சான்னா, இங்க வந்து ஒப்படைச்சு விட்டு போட்டு இவன் எதையுமே யோசிக்காம என்ன செஞ்சான், யூதன் தான் திருடுனேன்னு என்ன செஞ்சான், குற்றம் சாட்டுறா. எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் மோசடி செய்யறவர்களுக்கு சாதகமாக என்ன செய்யாதீங்க, நீங்க தீர்ப்பு சொல்லிடாதீங்க நாயகமே. அப்படி ஒரு கால் நீங்கள் தீர்ப்பு சொல்வீர்களே ஆனால் அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்டுங்கன்னு என்ன செஞ்சான், அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். அப்ப இந்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்கிற ஒரு அழகான செய்தி என்ன அப்படின்னு சொன்னோம்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காண்டி தீர்ப்புக்காக வேண்டி வர்றப்ப அந்த மனிதர்கள் இப்படி தீர்ப்பு சொல்லுங்கன்னு யாரை வற்புறுத்துறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வற்புறுத்துறாங்க. இந்த நேரத்தில் இவ்வளவு தூரம் ஒரு மனுஷன் திரும்ப தப்பு செய்யாதவனை தப்பு செஞ்சதாக வாதிட்டு சொன்னவனை யார் யூகிச்சுட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, பின் வாங்கிட்டு என்ன செஞ்சாங்க, உள்ளுக்குள்ள போனவன் நல்லா என்ன செஞ்சாங்க, ஆயத்தை இறக்கின உடனே அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல 5 வசனத்தை கொண்டு இந்த மனிதன், இந்த திருடனா பாத்தீங்கன்னா அவன் எவ்வளவு மோசமானவன்கிறத அல்லாஹ் அதுல எத்தனை வசனத்துல விளக்குறாங்க, 5 வசனத்துல அல்லாஹ் என்ன செய்யறாங்க, விளக்கி காண்பிக்கிறான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், நாயகமே இவங்க என்னட்ட இருந்து உங்கள்ட்ட இருந்து மறைச்சிட்டாங்க, மனித சமூகத்திலிருந்து மறைச்சிட்டாங்க. என்கிட்ட மறைக்க முடியுமா? நிச்சயமாக மறைக்கவே முடியாது. அப்படி மறைக்கிறதா இருந்துச்சுன்னு சொன்னோம்னா அது என்னுடைய கதிரில இல்லாம போயிடும். அப்படி எந்த சூழ்நிலையிலையுமே யாரும் என்னட்ட இருந்து என்ன செய்ய முடியாது, மறைக்கவும் முடியாது, அதுல இருந்து தப்பிக்கவும் என்ன செய்ய முடியாது, முடியவே முடியாதுங்க நாயகம். இந்த மனிதர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த மனிதர்கள் இவங்களுக்காக வேண்டி துனியாவில் வாதாடுறாங்க. ஆனா மஹ்ஷர் மைதானத்தை இவங்களுக்கு வாதாடுறதுக்கு ஒரு ஆள் என்ன செய்ய முடியாது,
கிடையவே கிடையாதுன்னு என்ன செய்கிறாங்க அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எந்த அளவுக்குன்னு சொன்னோம்னா அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணத்தை சொல்கிறான். சில மனிதர்கள் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்டா சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லுவானாம், சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லுவானாம். அந்த மனிதர்கள் அப்படியே சொர்க்கத்துக்கு போகிறதுக்காண்டி போக 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 சொர்க்கத்தினுடைய காற்றை எல்லாம் என்ன செய்வாங்க அனுபவிப்பாங்க. அப்படியே இன்பகரமாக இருக்கும். பக்கத்தில் வந்துட்டோம், பக்கத்துக்குள்ள வந்துட்டோம், என்ன சொர்க்கத்துக்கு போகிறோங்கிற நினைப்பறப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவானா இவங்களை நரகத்துக்கு கூட்டிகிட்டு போங்கன்றுவாங்க. எங்கே கூட்டிகிட்டு போங்க? நரகத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. அந்த மனிதர்கள் அல்லாஹ்ட்ட கேட்பாங்களாமா, என்ன ரப்பே உன்னுடைய நேசர்களுக்காக வேண்டி தயார் செஞ்சு வச்சிருந்த சொர்க்கத்தை எங்களுக்கு அனுபவிக்கிறதுக்காண்டி போகிற நேரத்தில் வேணான்னு சொல்லி நீ என்ன தடுத்துட்டியே, என்ன காரணம்? அல்லாஹ் தஆலா அதுக்கு விளக்குவானாமா. ஒரு விளக்கம் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உலகத்தில் வாழ்கிற காலத்தில் என்னை ஏமாத்தினீங்கல்ல, அந்த ஏமாத்தல் இப்படித்தான் நம்ம அல்லாஹ் இப்படித்தான் ஏமாத்தினீங்க. மனிதர்களுக்கு எல்லாத்தையும் கண்ணியப்படுத்துறீங்க, என்ன செய்யுங்க நீங்க கேவலப்படுத்துறீங்க. அல்லாஹ் சொல்லுவானா, மனிதர்களுக்கு பயந்தீங்க, என்னைக்கு நீங்க என்ன செய்யாட்டீங்க பயக்காம போயிட்டீங்க. மனிதர்களுடைய சூழ்நிலையில ஒரு நிலையில நடந்துக்கிட்டீங்க, என்னோடு இருக்கிறப்போ ஒரு நிலையில என்ன செஞ்சுக்கிட்டீங்க நடந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியாதா? 3 பேர் இருந்தா வஹுவ ராபிஉஹும், 4வது ஆளா நான் இருப்பேன் உங்களுக்கு தெரியாதா? 5 பேர் இருந்தா வஹுவ சாதிசுஹும், 6வது ஆளா நான் இருப்பேன் உங்களுக்கு தெரியாதா? 7 பேர் இருந்தா 8வது ஆளா நான் இருப்பேன் உங்களுக்கு தெரியாதா? உலகத்தில் இருக்கிற கூட காலத்துல எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சு மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துட்டீங்க. என்னைக்கு நீங்க மறைக்க முடியுமா? மறைக்கவே முடியாது. என்னிடத்து நீங்க மறுக்கவும் முடியாது. என்ன செய்ய முடியாது? மறுக்கவும் முடியாதுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா, நாம அந்த மனிதர்களை நரகத்துக்கு போங்க, என்னுடைய அதாப சுவைங்கன்னு என்ன செய்வான் நாம அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பி. அப்ப வெளிரங்கத்துல பெரிய தக்குவாதாரி மாதிரி தெரியுது, அந்த ரங்கத்துல நோண்டி பார்த்தா அவர் எப்படி இருக்கிறாரு? மோசமானவனும் அசிங்கமாகவும் இருக்கிறப்ப அல்லாஹ் தஆலா இவர்களை பார்த்து சொல்ற வசனம் என்ன தெரியுமா? வெளிரங்கத்தில் மனிதர்களை கண்ணியப்படுத்தினீங்க, அந்த ரங்கத்தில் என்ன செஞ்சிட்டீங்க? நீங்க கேவலப்படுத்திட்டீங்க. அந்த ரங்கத்தில் என்ன செஞ்சிட்டீங்க? கேவலப்படுத்திட்டீங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி, நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு செய்தி தானுங்க. உமர் ரலியல்லாஹுடைய பழக்கம் என்னங்க? ராத்திரி நேரத்தில் ரோந்து போகுவாங்கல்ல, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வரலாறு. ராத்திரி நேரத்தில் எங்க போகுவாங்க? ரோந்து போகும். ரோந்து போகிறப்போ ஒரு வீட்டினுடைய ஓரத்தில் என்ன செய்யறாங்க? உமர் ரலியல்லாஹு தஆலா நிற்கிறாங்க. ஒரு தாயும் மகனும் என்ன செய்யறாங்க? பேசிக்கிறாங்க. என்ன பேசுறாங்க? அம்மா சொல்லுச்சு, பால் என்ன செய்யுமா நீ தண்ணியை கலந்துக்க. அப்ப மக சொல்லுச்சு, தண்ணியை கலக்கிறது தப்பு தானே, கொஞ்சோண்டு தண்ணியை கலக்கிறது யாரு பாத்திர போறான்னு அம்மா என்ன செஞ்சிச்சு சொல்லுச்சு. கொஞ்சோண்டு தண்ணி கலக்கிறத யாரு பாத்திர போறா? யாரும் பார்க்கல, நம்மையும் உங்களையும் படைச்ச அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்ல. உன்னையும் என்னையும் படைச்ச யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்? அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்ல. அந்த அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த பயமாவது நமக்கு இல்லையா அப்படிங்கிற வார்த்தையை சொன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்களாமா? அழுதுட்டு சொன்னாங்களாமா, யா அல்லாஹ், என்னுடைய ஆட்சி காலத்துல இப்பேற்பட்ட நல்லவர்களுடைய இருக்கிற இடத்துல என்னை ஆட்சியாளராக ஆக்கிய உனக்கே எல்லாம் நன்றி என்ன செஞ்சாங்க சொல்லிட்டு மறுநாள் காலையில அந்த வீட்டுக்கு என்ன செஞ்சாங்க? உமர் ரலியல்லாஹு தஆலா தன் மகன் இப்னு உமர் ரலியல்லாஹுக்கு பெண் கேட்டு விட்டாங்களாமா. இப்பேற்பட்ட சீதேவியான பெண் தான் என் வீட்டுக்கு என்ன செய்யணும், மருமகளா வரணும்னு சொன்னாங்களாமா ஹஸரத் சய்யிதனா உமர் ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இந்த அந்த வரலாற்று செய்தியை சொல்லுகிற போது அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த மனிதர்களுக்காக வேண்டி அநியாயம் செய்தவர்களுக்காக வேண்டி நீங்க என்ன செய்யறீங்க? நீங்க வாதாடுறீங்க. இன்னைக்கு அப்படித்தான் அப்படித்தான் இன்னைக்கு வாதாடுறான். தப்பு செஞ்சவனுக்கு தானே வாதாடுறாங்க. என்னங்க? துனியாவுல இந்த மனிதர்களுக்காக வேண்டி தான் நீங்க வாதாடுறீங்க. இவன் உண்மையிலே நல்லவனா? இல்ல, யாருங்க? கெட்டவன், அயோக்கியம், மோசமானவன், தவறான குணம் கொண்டவன். இவனுக்காக என்ன செய்யுங்க? நீங்க வாதாடிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த மனிதர்களுக்கு நாளைக்கு மஹ்ஷர்ல வாதாடுறதுக்கு ஆள் யாருமே கிடையாது. எந்த அளவுக்கு தெரியுமா? இந்த வசனம் இவனை பத்தி 5 வசனம் இறங்கின உடனே ஆள் என்ன செஞ்சுட்டாரு? புறப்பட்டார். துஅமத் இப்னு பரீக்ங்கிற முனாஃபிக் என்ன செஞ்சிட்டான்? மதீனாவுல இருந்து எங்க ஓடிட்டான்? மக்காவுக்கு போயிட்டான். இங்க ஊருக்குள்ள இருந்தா நம்மளை பிடிச்சி கசையடி கொடுத்து நம்மளை தண்டனை கொடுத்துருவான்னு எங்க போயிட்டார்? மக்காவுக்கு போயிட்டார். மதீனாவுல இருந்து எங்க போயிட்டார்? மக்காவுக்கு போயிட்டார். மக்காவுக்கு போனோன்னு அங்க ஊர்ல ஒரு மனுஷர்கிட்ட, உங்க ஊருக்கு விருந்தாளியாக வந்திருக்கிறேன், எங்க தங்குறதுன்னு எனக்கு தெரியல, என்ன செய்யறேன், நான் உங்க வீட்டுல இருந்தா தங்கிக்கலாமான்னு என்ன செய்யறாரு? துஅமத் இப்னு பரீக் கேட்கிறான். அவர் சொன்னார், பரவாயில்ல, எங்க வீட்டுல வந்து தங்கிக்கங்க. தங்கினவருக்கு வீட்டுல அவர் என்ன செஞ்சார்? அவர் வேலையை பார்க்க, விருந்தாளி அவர் என்ன செய்யறாரு? அவர் ஒரு அறையில் இருக்கிறார். திருட்டு குணம் படைச்சவனுக்கு அந்த திருட்டினுடைய எண்ணம் விட்டு போகுமா? போகாது.
இப்படியே தலையை தூக்கி பார்த்தா பூரா விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் எங்க செய்யுது, பரன்ல என்ன செய்யுது, அடுக்கி வச்சிருக்குது. என்ன செய்யுது, அடுக்கி வச்சிருக்குது. அடுக்கி வச்சவன் என்ன செஞ்சாரு, ஒரு நாள் திருட பல நாள் அகப்பருவாங்கிற மாதிரி என்ன செஞ்சிச்சு, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவர் என்ன செய்யறாரு, திருடிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் என்ன செஞ்சாரு, வீட்டுக்காரர் பார்த்துட்டாரு, ஏண்டா ஒரு வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கிற நீ, அப்பேற்பட்ட மனுஷன் அந்த விருந்தாளி வீட்டில் திருடலன்னு நீ எவ்வளவு மோசமானவர் சொல்லிட்டு அடிச்சு விரட்டி என்ன செஞ்சாரு, வீட்டை விட்டு ஊரை விட்டு என்ன செஞ்சா அமைச்சிட்டாரு. இந்த துஅபத்து பரீக்குங்கிற அந்த முனாஃபிக் என்ன செஞ்சான், இவற்றிருந்து தப்பிச்சா போதுன்னு சொல்லி என்ன செஞ்சான், வெளியே ஓடி போனா ஒரு பயண கூட்டம் என்ன செஞ்சிச்சு, வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த பயண கூட்டத்தில் போய் இந்த துஅபத்து பரீக்கு சொன்னா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப வாழ்க்கையில் சிரமத்தில் இருக்கிறேன், எனக்கு தங்கிறதுக்கு இருக்கிறதுக்கு வீடு வாகனமும் எதுவுமே இல்லை, உங்கள் கூட்டத்தில் என்னை சேர்த்திக்கங்க, எனக்கு உங்களை வேலைக்கு வச்சுக்கங்கன்னு என்ன செஞ்சான், அவன் போய் சேர்ந்தான். அங்கே என்ன செஞ்சான், கையை வச்சுட்டான். அங்கே என்ன செஞ்சுட்டான், கையை வச்சுட்டான். இது முழுக்க குர்ஆன் சொல்கிற வரலாறு. அங்கே என்ன செஞ்சான், கையை வச்ச உடனே அங்கே என்ன செஞ்சுட்டாரு, மாட்டிக்கிட்டாரு. அல்லாஹ் தஆலா அங்கே மதீனாவிலிருந்து தப்பிக்க வச்சு எங்கே வந்தான், மக்காவுக்கு வந்தான். மக்காவிலையும் தப்பிச்சு எங்க போனா, ஒரு பயண கூட்டத்தில் செஞ்சான். இப்போ இந்த பயண கூட்டத்தார்கள் என்ன செஞ்சாங்கன்னா, விவரமானவங்க ஆளை கட்டி வச்சு கசையடி கொடுங்கன்ட்டாங்க. என்ன செஞ்சாங்க, கசையடி கொடுங்கன்ட்டாங்க. கசையடி கொடுத்தவொன்னே அந்த துஅபத்து பரீக்கு என்ன செஞ்சுட்டான், மௌத்தா போய் செத்து போயிட்டான். இப்போ அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிற செய்தி என்ன தெரியுமா, நீங்க என்ன எவ்வளவு தூரம் வேணாலும் மறைக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க, ஆனா என்னுடைய பார்வையிலிருந்து என்ன செய்ய முடியாது, மனிதர்கள் என்ன செய்ய முடியாது, தப்பிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. அல்லாஹ் தஆலா சொல்வான், நம்ம பட்டோலையை கொடுத்த உடனே நம்மால திருப்பு நினைச்சுவார், பேப்பரை திருப்புவார். நம்மளுடைய ஆமால் நாமல் பட்டோலைகள் என்னடா, வேகமா விட்ட மூச்சு, குறைவா விட்ட மூச்சு, திரும்பி பார்த்தது, யோசிச்சது, நடந்தது, போனது, வந்தது, இல்லா அஹ்சாஹா, ஒன்னு கூட ரப்பு என்ன செய்யல, விட்டு வைக்கவே இல்லையே. அணுவா அல்லாஹ் தஆலா எழுதி கொடுத்துருக்கிறானே. இக்ரா கிதாபக், அப்பா உன் புஸ்தகம் தானப்பா, நீ படி. அல்லாஹ் என்ன சொல்லுவானாமா, இது உன் புக்கு தான், வேற பக்கத்து வீட்டுக்காரங்களா தெரிஞ்ச வீட்டுக்காரங்களா, இக்ரா கிதாபக் உன் புஸ்தகம் தானப்பா, நீ படின்னு என்ன செய்வானாமா, அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிப்பான். அப்ப எந்த சூழ்நிலையிலையுமே அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்திற்கு இந்த செய்தியின் மூலமாக சொல்லி கொடுக்கிற ஒரு அழகான செய்தி என்னன்னா, தவறு செய்தவர்கள் தப்ப என்ன செய்யலாம், மறைச்சு வச்சுக்கலாம், ஆனா யார்கிட்ட மறைக்க முடியாது, அல்லாஹ்கிட்ட என்ன செய்ய முடியாது, மறைக்கவே முடியாதுங்கிறத என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு 5 வசனத்தை சொல்லிட்டு 6வது வசனத்துல இதுக்கு விளக்கத்தை கொடுக்குறான். இதுக்கு என்ன செய்யறாங்க, விளக்கத்தை கொடுக்குறான். இந்த இதனுடைய தர்ஜுமாவை பார்க்கணும். சூரத்து நிசாவினுடைய 105வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னா அன்சல்னா இலைக்கல் கிதாப, நாயகமே உங்களுக்கு நாம் என்ன செய்யறோம், குர்ஆன் என்று சொல்லப்படுகிற வேதத்தை இறக்கி வச்சிருக்கிறோம். பில் ஹக்கி, உண்மையான அசலான வேதத்தை என்ன செய்ய இறக்கி வச்சிருக்கிறோம். லிதஹ்கும பைனன் நாஸி பிமா அராக்கல்லாஹ், உங்களுக்கு நாம காட்டிய நேரான பாதையின் மூலமா இந்த சமூகத்திற்கு என்ன செய்யுங்க, நீங்க தீர்ப்பு சொல்லுங்க. வலா தகுல் லில் ஹாயினீன ஹஸீமன், எந்த நேரத்திலையும் மோசடிக்காரர்களுக்கு வாதிடக்கூடியவர்களாக என்ன செய்யாதீங்க, நீங்க ஆகிவிடாதீங்க. வஸ்தக்ஃபிரில்லாஹ், அந்த தீர்ப்பில் ஏதானும் தவறுகள் ஏற்பட்டு இருக்குமாயின் அல்லாஹ்கிட்ட என்ன செய்யுங்க, நீங்க மன்னிப்பு தேடுங்க. இன்னல்லாஹ கான கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவனாகவும் கிருபையாளனாகவும் இருக்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா துஜாதில் அனில் லதீன யக்தானூன அன்ஃபுஸஹும், அவர்களுக்கே மோசடி செய்யக்கூடிய மனிதர்களுக்காக வேண்டி எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, நாயகன் தர்க்கம் செய்யாதீர்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான ஹவ்வானன் அஸீமா, மாபாதகமான பாவங்களை செய்யக்கூடிய பாவிகளை அல்லாஹ் தஆலா எந்த நேரத்திலையும் நேசிக்கக்கூடியவனாக என்ன செய்யல, அல்லாஹ் தஆலா இல்லை. யஸ்தஃபூன மினன் நாசி, மனிதர்கள் என்றும் அவர்கள் மறைக்கிறார்கள். வலா யஸ்தஃபூன மினல்லாஹி, அல்லாஹ்விலிருந்தும் அவர்கள் எதையும் என்ன செய்ய மாட்டார்கள், மறைக்கவே மாட்டார்கள். வஹுவ மஅகும், வஹுவ மஅஹும், அவர்களோடு அல்லாஹ் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. இது யுபய்யிதூன மா லா யர்லா மினல் கௌல், ராத்திரி நேரத்தில் யாருக்கும் தெரியாம அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமில்லாத வார்த்தைகளை ராத்திரி நேரத்தில் பேசிக்கிறாங்கல்ல, இது யாருக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். திருடனவன் என்ன செஞ்சானாமா, அந்த துஅபத்து பரீக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னானாமா, நான் தான் திருடினேன். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, நான் தான் திருடினேன், இது வெளியே தெரிஞ்சா எனக்கு என்ன வரும், அசிங்கமா போயிடும், கேவலமா போயிடும். அப்ப அவன் சொன்னானாமா, யாரு,
நம்மால் சொன்னா விடு விடு, பிரச்சனை இப்படித்தானே போயிட்டு இருக்குது, யாருக்கு தெரிய போகுது, யூதன் தானே திருடுன்னு சொல்லியாச்சு இல்லை, அவன் தான் சரியான திருடுன்னு சொல்லியாச்சு இல்லை, அது நீயே திரும்ப வந்து என்ன செய்யற, வாரண்டியா நான் தான் திருடுன்னு என்ன சொல்ற, நீ பேசாம இப்படி இருக்கட்டும். இன்னைக்கு நம்மால் சொல்றான் பாத்தீங்களா, தப்பு நடந்து போச்சு இல்ல, பிரச்சனை அந்த பக்கம் போயிட்டு இருக்கு, வழக்கு அந்த பக்கம் போட்டும், நீ தான் ஆளுங்கிறது யாருக்கு தெரிய வேணாம், இது இப்படி இருக்கட்டும். இது யார் பேசுறது? நம்ம பேசுறோம்ல. இன்னைக்கு 1400 வருஷத்துக்கு முன்னால அவங்க பேசுனாங்கல்ல, அதான் எல்லா இன்னைக்குள்ள நடைமுறைக்கு கோடிட்டு காமிக்கிறாங்க. நடைமுறை இருக்குதா இல்லைங்களா? என்னங்க எப்படிப்பா நடந்து போச்சு, நான் தான் இடிச்சிட்டேன், அதை முதவே சொல்ல வேண்டியதானே, சரி விடு பார்த்துக்கலாம், என்ன செய்யற, சரி விடு பார்த்துக்கலாம் நாம சொல்றோம்ல. 1400 வருஷத்துக்கு முன்னால் அல்லாஹ் சொல்றான், இது யுபையித்தூன மாலா யர்லாமினல் கௌல், வார்த்தையில் நின்றும் பொருத்தம் இல்லாத, அந்த நேரத்தில் எதை பேசக்கூடாது அத மாதிரி வார்த்தையில இரவு நேரத்தில் ஒருவரோடு பேசிக்கிறீங்களா, இது யாருக்கு தெரியும்? எஸ்ஸஃபூன மினன் நாசி, மனுஷர்களுக்கு தெரியாம மறைச்சுக்கிறீங்க, அல்லாஹ்வுக்கு தெரியாம என்ன செய்ய முடியாது, மறைக்கவே முடியாது. வகான அல்லாஹு பிமா யஅமலூன முஹீதா, எல்லா நேரங்களிலேயும் அவர்களை அல்லாஹ் தஆலா சூழ்ந்தவனாகவே இருக்கிறான். யார் சூழ்ந்து இருக்கிறான்? அல்லாஹ் என்ன செய்யறானுங்க, நம்மளை சுத்தி சூழ்ந்து இருக்கிறான். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹா அன்தும் அறிந்து கொள்ளுங்கள், ஹா உலாயி ஜாதல்தும் அன்ஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த மனிதர்களுக்காக வேண்டி, இந்த அநியாயம் செய்தவனுக்காக வேண்டி இந்த துனியாவில் நீங்க என்ன செய்றீங்க, வாதாடிக்கிட்டு இருக்கிறீங்க. சொல்றானா இல்லையா? நீ தான் திருடுன்னு தெரிஞ்சு போச்சு, விடு, வெளியே தெரிஞ்ச அசிங்கம்ங்கிற, பரவாயில்ல விடு, அவன் தான் திருடுன்னு நான் என்ன செய்றேன், நான் வாதாடுறேன், அவன் தான் திருடுன்னு நான் என்ன செய்றேன், நான் வாதாடுறேன். அல்லாஹ் சொல்றான், வமை யுஜாதிலுல்லாஹ் அன்ஹும் யௌமல் கியாமத்தி, துனியாவில் வாதாடிட்டீங்க, மஹ்ஷர் மைதானத்தில் வாதாடுறதுக்கு யார் இருக்கிறா? அம்மை யகூனு அலைஹிம் வக்கீலா, நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் இவங்களுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளக்கூடியவங்க யாராவது இருக்காங்களா? யாரும் கிடையாது. அப்படி இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில எந்த நோக்கத்திற்காக வேண்டி, அநீதிக்காக வேண்டி நீங்க என்ன செய்றீங்க, நீங்க நிக்கிறீங்க, அப்படி நிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், தீர்க்கமாக யோசித்து நீங்கள் என்ன செய்யுங்க நாயகமே, நீங்கள் தீர்ப்பு கொடுங்கள், தீர்ப்பு கொடுப்பதற்கு உங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குதுன்னு என்ன செய்றான், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்ப சொல்ல வர செய்தி புரியுதுங்களா? இது நம்ம வாழ்க்கையில ஒத்து போதா, ஒத்து போலீங்களா? என்னங்க ஏதாவது கொஞ்சம் குறை வைக்குதா? இல்லைங்க சத்து, அதெல்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுங்க சத்து, இதெல்லாம் நம்ம சாத்தியமாகுமா, நம்ம என்ன செய்ய மாட்டோம், சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. இந்த காலத்துல இன்னைக்குள்ள நடைமுறைகளுக்கு இது என்ன செய்யுதுங்க, இது ஒத்து போகுது. இப்ப தப்பு செஞ்சவன் ஒரு கட்டத்துல என்ன செய்யறானுங்க, மறைக்கப்படுறான். தப்பு செய்யாதவன் தப்பு செஞ்சவனாக என்ன செய்யறானுங்க, பாவிக்கப்படுறான். அந்த நேரத்துல சட்டத்துக்கு இடையில வாதிக்கப்படுகிற போது என்ன சொல்றாரு இவரு, ஏதாவது சட்டத்துல ஏதாவது ஓட்டக்கிட்ட இருந்தா, ஏதாவது இருந்துச்சுண்டா என் மகனை வெளியே கொண்டு வர முடியுமா, செஞ்சிட்டானுங்க, தப்பு செஞ்சிட்டான், அதை வெளியே சொன்னா வெக்கக்கேடா போயிடும், அசிங்கமா போயிடும், கஷ்டமா போயிடும், ஏதாவது மறைச்சு வச்சிடலாம் அப்படின்னு என்ன செய்யறாரு இவரு, மறைக்கிறார். அல்லாஹ் தஆலா சொன்னான், இது யுபையித்தூன, ராத்திரி நேரத்தில் ஒருத்தர் என்ன செய்றீங்க, நீங்க பேசிக்கொள்கிறார்கள் அவர்கள். இதையும் யாருக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். எவ்வளவு பட்ட வருத்தமா அல்லாஹ் தஆலா பேசுறான் பாத்தீங்களா? அப்ப முனாஃபிக்கின்களுடைய குணத்துல எவ்வளவு மோசமான குணம் எதுங்க, திருட்டு குணம். நம்பிக்கைக்கு துரோகம் செய்யறது யாருடைய குணங்க, முனாஃபிக்கின்களுடைய. பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பொருளை வச்சுட்டு போனார்னா அதை பாதுகாக்கிற பொருளுக்கு பாதுகாக்கிற வேலையை செய்யணுமா, அதை நீ திருடணுமா, என்ன செய்யணுங்க, பாதுகாக்கணும். என்ன செய்யணும், நீ பாதுகாக்கணும். அப்பதான் ஒரு பக்கத்து வீட்டுக்காரருக்கு உண்டான ஹக்க நிறைவேற்றினதான் என்ன செய்யும், ஆகும். அவர் மேல பொறாமப்பட்டு அவருடைய பொருட்களை திருடுனா அப்ப எவ்வளவு பெரிய மோசமான குணத்துக்கு உண்டான மனுஷரா இந்த இவர் இருப்பாரு அப்படிங்கறத என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்ப எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு மோசடி செய்யறதோ, ஏமாத்துறதோ, அவரை கண்ணிய குறைவாக பேசுறதோ யாருக்கு பிடிக்காது, அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அல்லாஹ் தஆலா சொல்றான்ல, உலகத்துல என்ன வேணாலும் செஞ்சுக்குவீங்கப்பா, உலகத்துல எதை வேணாலும் செய்வீங்க, இல்லாதது இருக்குன்னு சொல்லுவீங்க, இருக்கிறது இல்லாதன்னு சொல்லுவீங்க, அது எதிர்த்தாப்புல இருக்கிறவன் என்ன செய்வாரு, நம்பிக்கைவர். எப்பா அவன் தான் சொல்றான்ல, நான் தான் செய்யலேன்னு சொல்லிட்டு அவன் தான் செஞ்சிருப்பான். ரெண்டு பேர் திரும்ப சொன்னோன்னா என்ன சொல்லுவான், அவன் தான் சொல்றான்லப்பா நான் தான் செய்யலேன்னு சொல்லிட்டு, அப்புறம் பேசாம விட்டுற வேண்டியதானே, யார் செஞ்சாலும் அவரை பார்த்துக்க வேண்டியதானே என்ன செய்வாரு, இவரும் விட்டுட்டு போயிடுவாங்க, எல்லாரும் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா செஞ்சவர் யார் தான், அவரு தான். அந்த மனுஷர் தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, தப்ப செஞ்சிருக்கிறாரு. அல்லாஹ் தஆலா சொல்றான், துனியாவில் மறைச்சிட்டீங்க, துனியாவில் மனிதர்களை ஏமாத்திட்டீங்க, ஆனா யாரை ஏமாற்ற முடியாது, அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. அப்ப அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாதுண்டா என்ன அர்த்தம் விளங்குதுங்க நமக்கு,
மனுஷர்களை ஏமாத்திட்டாங்க, அல்லாஹுவை ஏமாத்த முடியாதுன்றா என்ன அர்த்தங்க? ஏன் அல்லாஹ்தால துனியாவில அதை வெளிப்படுத்தி இருந்திருக்கலாம்ல? ஏங்க அல்லாஹ் நினைச்சிருந்தா துனியாவிலே வெளிப்படுத்தி இருந்திருக்கலாம்ல? உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? பனு இஸ்ரவேல காலத்திலையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திலையும் ஒரு காரியம் கபூல் செய்யப்பட்டுச்சுங்கிறதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? ஒரு காரியம் கபூல் செய்யப்பட்டுச்சுங்கிறதுக்கு என்ன அடையாளம்டா, ஆடை அறுத்து என்ன செய்வாங்க, ஆடை அறுத்து என்ன செய்வாங்க, கிடப்பில போட்டுருவாங்க. மேலேருந்து ஒரு நெருப்பு வந்து என்ன செய்யும், அந்த ஆட்டை கரிச்சிடும். ஆட்டை கரிச்சிருச்சுன்னு சொன்னோம்னா என்ன செய்வாங்க, ஆஹா நம்ம காரியத்தை யார் கபூல் பண்ணிட்டா, அல்லாஹ் கபூல் பண்ணிட்டா. இதுதான் அன்றைக்குள்ள நடைமுறை. வானத்திலிருந்து நெருப்பு வரலைன்னா யாருக்கு பிடிக்கலன்னு அர்த்தம், அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. அப்ப அந்த காரியத்தை என்ன செய்வாங்க, விட்டுருவாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து மட்டுக்கும் தான் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற அழகான நடைமுறை விஷயம் என்ன தெரியுமா? தப்பு செஞ்சாலும் மறைவா வச்சிருக்கிறான், நல்லது செஞ்சாலும் மறைவா வச்சிருக்கிறான் அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலருடைய காலத்துல தப்பு செஞ்சா என்ன தெரியுமா தண்டனை? நெத்தியில என்ன செய்யப்படும், எழுதப்படும், இவர் ஒரு பாவின்னு எழுதப்பட்டிருக்கும். நஜீஸ் பட்டிருந்தா கழுவ முடியாது, என்ன செய்யணும், என்ன செய்யணுங்க, கத்திரிக்கணும். தப்பு செஞ்சுட்டா உடனேயே அல்லாஹ் அந்த மனிதனுடைய நபிமார்களுக்கு அறிவிப்பு கொடுத்து இவன் என்ன தப்பு செஞ்சுட்டா இவனுக்கு இந்த தண்டனையை கொடுங்கன்னு என்ன செய்யப்படும், அறிவிக்கப்படும். எல்லா மனிதர்களுக்கு முன்னாலே என்ன செய்யப்படும், அந்த மனுஷனை கேவலப்படுத்தப்படும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு கேட்டிருந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என் உம்மத்தை துனியாவிலையும் கேவலப்படுத்தாத, ஆகிரத்திலையும் கேவலப்படுத்தாத. என்னங்க இது எந்த நபி கேட்டாங்க? ரசூலுல்லாஹ்வை தவிர எந்த நபி என்ன செய்யலங்க, கேட்கவே இல்லை. அப்படி கேட்டதனுடைய பெரிய பயன் என்ன தெரியுமா? தவறுகளை செஞ்சாலும் மோசமான காரியத்தை செஞ்சாலும் எதுவுமே செய்யாதவரா போல என்ன செய்யறோம், நாம உலா வந்துகிட்டு இருக்கிறோம். யார் மறைச்சிட்டா? அல்லாஹ் மறைச்சிட்டான். ஏன் மறைச்சான், ஏன் மறைச்சானுங்க? ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க, துவா கேட்டிருக்காங்க, யா அல்லாஹ் என் உம்மத்தை என்ன செய்யாத, நீ கேவலப்படுத்திராது. அப்படியே ஒரு கட்டத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு மனுஷனை கேவலப்படுத்துறான்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும், அந்த மனுஷனை அல்லாஹ் தஆலா திருத்துறதுக்கு நாடுறான்னு அர்த்தம். என்னங்க ஹதீஸ் புரியுதுங்களா? திருத்துறதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், நாடுறான். அப்ப அவர் என்ன செய்யணும், திருந்திக்கணும். ஆஹா இனிமேல் இந்த தப்பை செய்யக்கூடாதுரா, லேசா மண்டையில் என்ன விழுகுது, கொட்டு விழுகுதுறாப்பா, இது என்ன செய்யக்கூடாது, நம்ம செய்யக்கூடாதுன்னு என்ன செய்யணும், மனுஷன் திருந்திக்கணும். அப்ப மறைவு அப்படிங்கிறது யார் நமக்கு கொடுத்துருக்கிற அன்பளிப்பு கிஃப்ட்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா நினைச்சிருந்தானா அதை என்ன செஞ்சிருந்திருக்கலாம், வெளிப்படுத்தி இருந்திருக்கலாம். மஹ்ஸர்ல வெளிப்படுத்துறேன் அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா? அல்லாஹ் அங்கேயும் வெளிப்படுத்த மாட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அங்கேயும் வெளிப்படுத்த மாட்டான். அங்கேயும் வெளிப்படுத்தாம என்ன செய்வாங்க, மறைச்சே தான் வச்சிருப்பான். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கடப்பட்டு போயிட்டா, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலப்பட்டு கண்ணிய குறைவாக போயிட்டா என்ன செய்யறதுன்னு சொல்ல அல்லாஹ் என்ன செய்வானா, மறைச்சே வச்சிருப்பானா. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து சங்கடமாகி போயிடும்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே விழுந்துருவாங்க, சஜிதாவில் விழுந்துருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் விழுந்துருவாங்க. யா அல்லாஹ் என் உம்மத்தை மன்னிச்சது, என் உம்மத்தை எங்கே கூட்டிட்டு போகணும், சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போ. உலகத்தில் இருக்கிறப்ப வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கு நான் பொறுப்புதாரின்னு என்ன செஞ்சிருக்கிறேன், வாக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால தான் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, என்னுடைய ஷஃபாத்திலேயே முதல் ஷஃபாத் யார் தெரியுமா, பெரும் பாவிகளுக்கு நான் ஷஃபாத்து செய்வேன்டாங்க பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா துணிஞ்சு பாவம் செய்யலான்னு அர்த்தமா? என்னங்க அத்தான் சம்பாரிச்சு போடுறேன்ட்டாங்க, நமக்கு என்ன கவலை, நல்லா உட்காந்து சாப்பிடலாங்கிறது அதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பெருந்தன்மையை சொல்றாங்க. என்னங்க எப்பா பாவத்தை விட்டுட்டு தௌபா செஞ்சு நல்லவனா வாடுன்னு சொல்லணும், அதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் எனக்கு யார் இருக்கிறான்னு அந்த மனுஷனுக்கு அந்த கவலைப்பட்டு போயிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் இருக்கிறேனப்பா. யார் இருக்கிறேன், நான் இருக்கிறேனப்பா அப்படின்னு யார் சொல்றா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கண்டா, அப்ப எப்பேற்பட்ட முஹப்பத்திற்குண்டான நபியாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறாங்க. அப்ப அந்த நபியை நேசிக்கணுமா நேசிக்க கூடாதா? அப்ப அணுவாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிச்சு தான் ஆகும். அதை தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்ப மனிதர்களுடைய குறைகளை மறைச்சு வாழ்ந்தோம்னா நம்ம குறை யார் மறப்பா, அல்லாஹ் மறப்பான். தெரியலங்க, என்னங்க தப்பு செஞ்சிருக்கிறாரா, எனக்கு அதை பத்தி தெரியாதுங்க, நமக்கு அதுக்கு என்ன செய்யலைங்க சம்பந்தம் இல்லைன்னு போயிட்டோம்னா கேட்கிறவர் கூட அடுத்த கேள்வி என்ன செய்ய மாட்டாரு, கேட்க மாட்டார். ஏதோ பேசிக்கிட்டாங்க அப்படித்தான் இருக்கும் போல தெரியுதுண்டா, அவர் என்ன செய்ய மாட்டார், போக மாட்டார், நின்றுவார். உங்களை மாதிரி ஆளதான் எனக்கு தேவை என்ன செய்வார், கையை பிடிச்சி கூட்டிட்டு போனோம்னா நடந்தது ஒண்ணுன்னா என்ன சொல்லுவோம், 9 சொல்ல ஆரம்பிப்போம். அப்போ 9 சொல்ல ஆரம்பிச்சா என்ன வாயி போயிடும்,
இருக்கிறத பத்தி பேசுறது ஒன்று இருக்குது, இல்லாததை பத்தி பேசுறதுன்னு ஒன்று இருக்குது. இருக்கிறத பத்தி பேசினாலும் கீபத்தாகுது, இல்லாததை பத்தி பேசினாலும் கீபத்தாகுது. அடுத்தவருடைய மனிதனுடைய புறம் பேசினா என்ன தண்டனை? மாமிசத்தை எடுத்து சாப்பிட்றதுக்கு சமம் நாங்கள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கேன். அப்ப மனிதர்களுடைய குறைகளை நாம மறைச்சா அல்லாஹ் நம்ம குறை என்ன செய்வான்? மறைப்பான். எல்லா நேரத்திலையும் எல்லா சூழ்நிலையிலையும் என்ன செய்யணும்? இதுதான் அழகான நடைமுறை. எந்த நேரத்திலையும் முனாஃபிக்குகளுக்கு உண்டான குணாதிசயத்துக்கு என்ன செஞ்சிடாதீங்க, இந்த சமூகம் போயிடாதீங்க. எந்த நேரத்திலையும் அநீதிக்கு எதிராக, அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு எதிராக நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்க போயிடாதீங்கன்னு என்ன செஞ்சாங்க அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல என்ன செய்யறான்னு நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இதற்கு அடுத்த வசனத்தை அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு தெரியுமா? இதுல இருந்து விடுபடுறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னதுங்க? தவறு செஞ்சவன் தப்புல இருந்து வெளியே வர்றதுக்கு என்னதுங்க? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த வழியை கையாண்டீங்கன்னா துனியாவிலையும் பிரச்சனை கிடையாது, ஆகிரத்திலையும் பிரச்சனை கிடையாது. ஆகிரத்துல வெளிப்படுத்துவேன்னு சொல்றேனே, அதுவும் என்ன செய்யாது, இருக்காது. மொத்தமாக உங்க பட்டோலையில இருந்து என்ன செய்வேன் நான், அந்த ஹிஸ்டரியே இருக்காது. என்னதுங்க, புரியுதுங்களா? அந்த ஹிஸ்டரியே இருக்காது. இவர் யோசிப்பாராமா, ஆமா நம்ம செஞ்சோம்ல, அல்லாஹ் தஆலா அதுல அந்த கஜெட்லயே காணாம அல்லாஹ் வழக்குகள் சொல்லுவானாமா, நீங்க தான் தௌபா செஞ்சிட்டீங்கல்ல, அல்லாஹ் தஆலா என்ன செய்யும், எடுத்துட்டான். எப்படி அலிலப்பரை வச்சு அழிக்கிறது இல்ல, என்னங்க டிலீட்னு கொடுத்து அழிக்கிறது இல்ல, இது எதுவுமே இருக்காது, பெர்மனன்ட் டிலீட். மொத்தமா அந்த ஹிஸ்டரியில என்ன செய்யாது, இருக்காதுன்னு என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்லுவான். அது என்னதுங்க? தௌபா, பாவ மன்னிப்பு அப்படின்னு என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிப்பான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காண்பிப்பாங்க, குர்ஆனுடைய 6000 வசனங்களிலேயே எனக்கு பெரிய ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய வசனம் இந்த வசனம் சொல்லுவாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, தவறு செஞ்சிட்டீங்களா, பாவ மன்னிப்பு கேளுங்க, நான் என்ன செய்றேன், நான் மன்னிச்சிடுறேன், ஏன் ரொம்ப கவலைப்படுறீங்க அப்படிங்கிறத என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இது எப்படி தௌபா செய்யணும், எப்படி தௌபா செய்யக்கூடாது, அது தௌபாவுக்கு உண்டான நடைமுறை விஷயம் என்னங்கிறத என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா தெளிவாக பேசுறான். இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். எதை செவி சாய்த்தோமோ அதன் பிரகாரம் அமல் செய்வதற்குண்டான உயர்ந்த தௌஃபீக் எல்லாம் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் முபாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக வேண்டி வாரம் ஒரு முறை நாங்கள் இங்கே ஒன்று கொடுக்கிறோம், அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள்வாயாக. வாழுகிற காலத்திலே உனக்கு பயந்து வாழுகிற வாழ்க்கையை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. அதிலே ஒரு பேர் இன்பத்தையும் அதிலே நல்ல எண்ணங்களையும் எங்களுக்கு நீ நிறைவாக தந்தருள்வாயாக. துனியாவினுடைய ஆசாபாசங்களிலே மூழ்கி போகாமல் எங்களையும் எங்கள் குடும்பத்தார்களையும் நீ நிறைவாக பாதுகாத்தருள்வாயாக. வாழுகிற காலத்திலே தக்குவா என்று சொல்லப்படுகிற ஆடையை அணிந்தவர்களாக வாழ்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். ஸலாம் அலைக்கும்.